த மோஸ்ட் அவைட்டட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு திருச்சி காட்டூர் வர்சஸ் திருச்சி ஆண்டனி சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க காட்டூர். 4 ஓவர் மேட்ச்சு 3 பால் யூஸ் பண்ணணும். பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பேரில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆண்டனி சிசியை பொறுத்த வரைக்கும். ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்னா முசிறி ஹரி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பிரஜித் வந்திருக்காங்க. மேட்ச் பிகின்ஸ். ஃபாஸ்ட் பால் சொலட்டி இருக்காரு. பேட்டில் ஆடி இருக்காரு. கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மகேஷ்ட பேருக்கு மிட் விக்கெட்டில் சிங்கிள் ஆஃப் த மார்க் வராங்க முசிறி ஹரி. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட். செகண்ட் பால் இன்ஃபேண்ட் ஃபேஸ் பண்ண முதல் பால் நல்ல வேகத்தில் இருந்துச்சு. பேசி பால் டாட் பால். இப்போ தேர்ட் பால் ஷார்ட் பால் கம்ஃபர்டபுளாக புள்ள ஆட முடியல. லாரன்ஸ் எடுக்க சிங்கிள். ஹரி ஸ்டேக்கில் இன்ஸ்டெட் நல்லா ஏற்றி வச்சிருக்காங்க. டீப்பில் சிங்கிளாக மாறுது. இன்ஃபேண்ட் ஸ்டேக்கில் ஸ்விட்ச் ட்ரை பாடியில் போட்டிருக்காங்க. டாட் பால். ஐ திங்க் 1 more மீனிங் முதல் ஓவரில். அகைன் புல் ஷாட் தரையோட போயிருக்கு. ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு. ரன்னை ஓப்பன் அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துல ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சிருந்தாங்க ஃபீல்டரை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதுவும் விடாமல் 7 ரன் ஆடி இருக்காங்க ஆண்டனி சிசி. செகண்ட் ஓவர் போட்ட நியூ பவுலர் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் பால் ஹரி ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல்லாக வேகத்தில் காலில் டோக் கிராசிங் யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போன பால் வைடு. செகண்ட் பால் ரீப். ஸ்விட்ச் ட்ரை பேட்டில் பட்டிருக்கு. அந்த இடமும் ஓப்பன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தடுத்துருவார். எப்படி பார்த்தாலும் பவுண்டரிக்கான வாய்ப்புகள் கம்மியாக போயிடுச்சு. 2 ரன். தேர்ட் பால் நல்ல வேகத்தில் டாஸ் பால் தாண்டி போகுமான்னு பார்த்தா மிஸ் ஜட்ஜ்மெண்ட். அங்கே கண்டிப்பாக கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஜிஜி மிஸ் ஃபீல்டு பண்ண ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. கைக்குள்ள பட்டு போயிருக்கு. 6 ரன் போயிருக்கு. டாட் பால் பிளஸ் விக்கெட்டா மாற வேண்டிய ஒரு தருணம் 6 மாதிரி இருக்கு. இந்த 6 அப்படியே கண்ணி மணி எடுத்துட்டு போறாரு கண்டிப்பா முசிறி ஹரி. ஓர்த்துமன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. லோட்டாஸ் எக்ஸ்ட்ரா பேஸ். இந்த பந்தும் வேகத்தை குறைக்காம போட்டுட்டு இருக்காங்க. 1 ரன். பிரகாஷ் இன்ஃபேண்ட் இந்த ஓவரில் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பால். இவருக்கும் ஒரு யார்கர் வந்து செமையா சுத்தி இருக்கு. 1 more மீனிங் ஓவரில் வளைஞ்சிட்டு மரத்தில் படாமல் போயிருக்கு. பிரஜித் அங்கே ஃபீல்டர் எந்த வந்து மிஸ் ஃபீல்டு பண்ணலன்னு பார்க்கும்போது இங்கே கலெக்ட் பண்ணி அடிக்காம விட்டாங்க. நிப்பாட்டி இருக்க வேண்டியது ஒரே ரன்னாமா. 1 ரன் 2 மாதிரி இருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. இது வரைக்கும் நோ விக்கெட் ஆண்டனி சிசி. 3வது ஓவருக்கு பிரஜித். அவருக்கான செகண்ட் ஓவர். 1 ஓவர் போட்டது அவர் தான். நல்லா போட்டிருந்தார். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ் பால் ஃபுல்லாக போட்டார். ஓவரோட செகண்ட் பால் ஹரி ஸ்ட்ரைக்கில் கேட்சு ஓட விட் அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டாருங்க. ஒரு க்ளோஸ் கால் ஆல்ரெடி சாம் கிட்ட வந்துச்சு. அது பிடிக்கிறது ரொம்ப டஃபாக இருந்துச்சு. இந்த பாலும் ஃபாஸ்டாக தான் வந்துச்சு. செகண்ட் டேக்கில் உடம்போட அணைச்சிட்டாரு வந்த பிக் பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. 4 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். இவர் பேஸ் பண்ண முதல் பால் அவரோட ஸ்ட்ராங்கான ஒரு ஷாட்டுக்கு போனார். பட் படலை. 3 more மீனிங். ஓவர் பவர் பண்ண பார்த்துருக்காங்க. நல்லா போட்டுருக்காரு. ஆக்சுவலாக பிச்சை யூஸ் பண்ணாரு. மீடியம் பேஸ் போன பால் அதை விட இன்னும் பேச கம்மி பண்ணி போட்டாரு. ப்ரொஜெக்ட் இன்ஃபேண்ட் ஃபுல்லர் பால் பேட்டு கட்டிலேயே போட்டாரு. சுற்றி கைக்கே போச்சு. அடிக்க முடியல. எக்ஸ்ட்ரா ரன் இப்போ கிடைக்குது. சரண் ஃபாஸ்டாக இருந்தாலும் இன்ஃபேண்ட் அதை விட ஃபாஸ்டாக இருந்திருக்காங்க. 2 ரன். எக்ஸ்ட்ரா பேஸ் கைக்கு கேரி ஆகி இருக்குங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஆண்டனி சிசி. லாஸ்ட் ஓவர் போட்ட பிரஜித் ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஓவர் போட்டு போயிருக்காரு. 4 ரன் தான் அந்த ஓவரில். முதல் இன்னிங்ஸில் முக்கியமான ஓவர். இந்த லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க. முதல் பால் சக்தி அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக். வெல்பர்ன் கீப்பரே சொல்லிட்டாரு. 3 ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. லாங் ஆன் கண்ட்ரி மிட் விக்கெட் நகர்த்தி வர வச்சிருக்காங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரோகு. செகண்ட் பால் ஸ்டம்ஸை விட்டு ஆனாலுமே கேட் யாருக்கா சீரிங் யாருக்கார் பார்க்க முடியுது. பேட்டை வச்ச இடத்துலயே போட்டார். தேர்ட் பால் துரத்திட்டாரோன்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் இருந்திருக்குங்க. முதல் 6 பேக்வுட்ல இருந்து எடுத்த பவருக்கு வெளியே அமைச்சிருக்காரு. கண்டிப்பா இங்க லோகு லுனட்டிக் பவர் எடுத்தாருன்னு சொல்லலாம். அஸ்திரிமோ பிக் ஷாட்டுக்கான பிக் ஸ்விங் கொடுத்து பார்த்தாரு பேட்ல. பார்த்து ஒருத்தர் கரெக்டாக கேட்டு எடுத்துருக்கணும். சிங்கிளோட கட் பண்ணிருக்கலாம். இப்போ 2 ரன். கப்புள் ஆஃப் ரன்ஸ் 6க்கு அப்புறமா இங்கே லாஸ்ட் ஓவர் மகேஷ் லோகு ஸ்டம்ப் லைன்ல வச்சாரு. பேக் ஃபுட் புல் ஷாட் தரையோட போயிருக்கு. ஸ்கை இந்த தடவை விடக்கூடாது. ஸ்கையோட த்ரோ பெர்ஃபெக்டா வந்திருக்கான்னு பார்த்தா எஸ் பெர்ஃபெக்டா வந்திருக்கு. ஒரே ரன் மட்டுமே.
முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து டீப் இந்த கிரீஸ் நிற்கிறாரு. Pick it up nicely, dispatched out of the park. இங்க எண்டில் ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வந்ததுக்கு சக்தி மற்றும் லோகு. டார்கெட் 41 காட்டூருக்கு 24 தடவை தேவை. சேஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்னா பிக் பாஸ் சரண் ஸ்ட்ரைக்கில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முசிறி ஹரி. லெட் த சேஸ் பிகின்ஸ்னு முதல் பால் நல்லா யாருக்கார் பேட்டுக்கு அடியில் மீடியம் பேஸில் கரெக்டான ரிலீஸ் பர்ஃபெக்ட் பாயிண்ட்ல போட்டார். செகண்ட் பால் தட் இஸ் ஸ்பெஷல், தட் இஸ் பிக் பாஸ் சரண் ஸ்பெஷல். ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ஹாஃப் ட்ராக்கராக கொஞ்சம் இருந்துச்சு, அதை வெளியே அமைச்சிருக்காரு. தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க, பேட்டில் ஆடி இருக்காங்க. போட்ட பவருக்கு நேருக்கு நேராக போச்சு, சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரஜித் ஸ்டேக்கில் இவர் ஃபேஸ் பண்ற முதல் பந்து ஐ ஆம் ஹியர் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஷாட். செகண்ட் மேக்ஸிமம் முசிறி ஹரி ஓவரில் 2 பேட்ஸ்மேனு ஆளுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஷாட் ஆடி ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி காட்டியிருக்காங்க. இங்கே கீப்பர் அப் டு உள்ள வந்துருக்காரு, சொல்லிருக்காருங்க. That's huge, that's big. போய்கிட்டே இருக்கு, எங்கிட்டோ போகுது. ஐயோ சரியான சொல்லிட்டு செய்யாரு. லெக் சைட்ல பாடியில எனக்கு வரவும் கண்ணாப்பெல்லாம் நடிக்கிறாங்க. பிரம்மண்டஸ் பவர் கைக்கு போயிருக்கு. அங்க 6க்கு அப்புறமா ஆட்டம் வளர்ந்து வெளியே பிரஜித்திங்க நல்ல ரன்னிங் கேட்ச பார்க்க முடிஞ்சு. லோகோ வட்டம் நியூ பவுலர் லெக்கட் லோகு. ஓவரோட முதல் பால் வைட்டு, முதல் பால் ரீ. சரண் ஆன் ஸ்ட்ரைக், ஸ்டம்ப் லைன்ல சார்ஜஸ், ஃபுல் சார்ஜ், ஃபுல் ஸ்விங்கு மேக்ஸிமம் போயிருக்குங்க. சைலிங் ஓவர் த ஃபீல்ட் ரேட் பார்க்க முடியுது கண்டிப்பா. அடுத்த பந்து ஸ்லோவர் ஒன் பட் லோ டாஸ், பேட்டில் ஆட்டாங்க. ஃபாஸ்ட்டாக சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஃபீல்டர் தடுக்க சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் அரௌண்ட் ஸ்டம்ப்லேருந்து வராங்க. ஃப்ளோட்டர் டெலிவரி இறங்கிச்சு கீழே, அவர் போன முடியல, டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. 3 more remaining. சரண் ஸ்ட்ரைக்கில் இப்போ பேக்கடா கிரன்ச்சி சவுண்டு க்ரஷ் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு. ஏட்டனதர் மேக்ஸிமம். ஸோ இந்த பேட்டில் எப்போதுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டில், எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச பேட்டில் லெக் கட்டர் லோகு வர்சஸ் பிக் பாஸ் சரண். காட்டூருக்கு இன்னும் 6 ரன் தேவை. 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். யார்கர் ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான முயற்சி டிசெப்டிவாக இருந்துச்சு அந்த யார்கர் பார்க்கவே. சிங்கிள். லாஸ்ட் 1 more remaining. எக்ஸ்ட்ரா பேஸ் இவருக்கும் யார்கர், இவரும் சிங்கிள் மாத்துறாரு. இந்த சிங்கிளோட ஓரம் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டு காட்டூருக்கு வரைக்கும். மீதமுள்ள 12 பால் 5 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் சித்திக். ஃபர்ஸ்ட் பால் பேக் ஆஃப் லென்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேட்டில் ஆடி சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் ஸ்லாட்டில் போட்டு ஆசையை காட்டி விக்கெட் எடுக்க ஒரு முயற்சி, கேரி ஆகலை கண்டிப்பாக. சிங்கிள். தேர்ட் பால் எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு. 6 ரன் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். நானே அடிச்சு முடிக்கிறேன்னு சொன்னாரு, சொன்னபடி முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ராகுல் ஃபினிஷ் பண்ண மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேட்டில் முடிஞ்சிருக்கு. காட்டூர் won the match up against ஆண்டனி சிசி.